भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्री कृष्णाष्टकम। वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनम् वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। अतसी पुष्पसङ्काशम् हारनूपुरशोभितम् अतसी पुष्पसङ्काशम् हारनूपुरशोभितम् रत्नकङ्कणकेयूरम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। रत्नकङ्कणकेयूरम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। कुटिलालकसंयुक्तम् पूर्णचन्द्रनिभाननम् कुटिलालकसंयुक्तम् पूर्णचन्द्रनिभाननम् विलसत्कुण्डलधरम् देवम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। विलसत्कुण्डलधरम् देवम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। मन्दारगन्धसंयुक्तम् चारुहासं चतुर्भुजम् मन्दारगन्धसंयुक्तम् चारुहासं चतुर्भुजम् बर्हिपिञ्छावचूडाङ्गम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। बर्हिपिञ्छावचूडाङ्गम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। उत्फुल्लपद्मपत्राक्षम् नीलजीमूतसन्निभम् यादवानां शिरोरत्नम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। यादवानां शिरोरत्नम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। रुक्मिणी केलिसंयुक्तम् पीताम्बर सुशोभितम् रुक्मिणी केलिसंयुक्तम् पीताम्बर सुशोभितम् अवाप्त तुलसी गंधम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। अवाप्त तुलसी गंधम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। गोपिकानां कुचद्वन्द्व कुङ्कुमाङ्कितवक्षसम् गोपिकानां कुचद्वन्द्व कुङ्कुमाङ्कितवक्षसम् श्रीनिकेतं महेश्वासं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीनिकेतं महेश्वासं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीवत्साङ्कं महोरस्कं वनमाला विराजितम् श्रीवत्साङ्कं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। कृष्णाष्टकमिदं पुण्यम् प्रातरुत्थाय यः पठेत् कृष्णाष्टकमिदं पुण्यम् प्रातरुत्थाय यः पठेत्
कोटिजन्म कृतं पापं स्मरणेन विनश्यति कोटिजन्म कृतं पापं स्मरणेन विनश्यति वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरु मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते तत्त्वबोधो विधीयते कर्माणि कतिविधानि सन्ति चेत् आगामी संचित प्रारब्ध भेदेन त्रिविधानि सन्ति कर्माणि कतिविधानि सन्ति इति चेत् आगामी संचित प्रारब्ध भेदेन त्रिविधानि सन्ति நேற்றைய தினம் நாம் கடைசியாக முடிக்கும் போது பார்ப்போம் பிரம்ம ஏவ அகம் அஸ்மி இதி அபரோக்ஷ ஞானேன நிகில கர்ம பந்த வினிர்முக்தா ஸ்யாத். நான் அந்த பிரம்ம தத்துவமாகவே இருக்கின்றேன் என்கின்ற அபரோக்ஷ ஞானம் தன்னுடைய அனுபவமாக அந்த ஞானமானது இவனுக்கு ஏற்பட்டுவிட்டால் அப்ப அது வரைக்கும் என்ன தெரிகிறது? அது வரைக்கும் அவன் செய்த கர்ம வினைகள் அவனோடு தொடர்கிறது. அததான் அவனுக்கு பிறப்பு இறப்பை கொடுக்கிறது. ஒருவேளை அவன் இந்த ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே ஜீவத்தன்மையை உதறி தள்ளிவிட்டு பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிட்டான். அது நாள் வரை செய்த கர்ம வினைகள் அனைத்தும் வினிர்முக்தா அவனை விட்டு நீங்கி போகிறது, அல்லது அவன் அவரை விட்டு நீங்கி போகின்றான். பந்தங்கள் அதன் பிறகு அவனுக்கு தொடர்வது கிடையாது. அதனால்தான் கர்மங்கள் நமக்கு 3 விதமான கதியை கொடுக்கின்றன. புண்ணியம் அதிகமாக இருந்தால் ஊர்துவ கதி, உயர்வான நிலையை அடைகின்றோம். பாபம் அதிகமாக இருந்தால் அதம கதி, அதமமான மரம் மட்டைகளை போன்றிருக்கக்கூடிய விலங்குகளை போன்றிருக்கக்கூடிய பிறவியை அடைகின்றோம். மத்தியம கதி, புண்ணியமும் பாபமும் இரண்டும் சேர்ந்து இருந்தால் மத்தியம கதி, இந்த உலகத்தை மனுஷலோகத்தை நாம் அடைகின்றோம். இந்த 3ம் இருக்கு. ஊர்துவகதி, மத்தியமகதி, அதமகதி. இன்னொன்று இருக்கிறது, கதியே இல்லாத ஒரு கதி, அடைய வேண்டிய இடமே இல்லாத ஒன்று இருக்கிறது. அதுக்குதான் அகதி. அகதி நாம் சொல்லுவோம் அல்லவா, அகதிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் எங்கும் வாழ்வதற்கு அனுமதிக்கப்படாதவர்கள். அதே போல இந்த உண்மையை ஒருவன் உணர்ந்து விட்டானே, அதன் பிறகு அவனுக்கு எங்கும் கதி என்பது இல்லை. அவன் எந்த கதியையும் அடைய வேண்டிய அவசியம். ஊர்துவ கதிக்கும் போக வேண்டாம், மத்தியம கதிக்கும் வர வேண்டாம், அதம கதிக்கும் போக வேண்டாம். அவன் அகதியாக மாறிவிடும். இவனை இந்த கதியை அடைய வைப்பது எது? இந்த மாதிரியாக இவனுக்கு
ஊர்துவகதியோ மத்தியம கதியோ அதம கதியோ அடைவது எது? அதைத்தான் மாணவன் கேட்கின்றான். நிகில கர்ம பந்த வினிர்முக்தா என்று சொன்னீர்கள். அவன் அனைத்து கர்ம பந்தத்திலிருந்தும் விடுபடுகின்றான் என்று நீங்கள் சொன்னீர்கள். கர்மங்கள் என்றால் என்ன? எத்தனை விதமான கர்மங்கள் இருக்கின்றன? இங்கே குரு பதில் கொடுக்கிறார். மாணவன் கேட்கிறான், கர்மாணி கதிவிதானி சந்தி இதீச்சே. இது மாணவன் கேட்பான் என்று தானே முடிவு செய்து கொண்டு குருவே ஆரம்பிக்கிறார். கர்மாணி கதிவிதானி சந்தி இதீச்சே. கர்மாணி கதிவிதானி, கர்மங்கள் எத்தனை இருக்கின்றது என்று நீ கேட்டால், நீ தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால், 3 விதமான கர்மங்கள் இருக்கின்றன. என்னெல்லாம் அவைகள்? ஆகாமி, சஞ்சித, பிராரப்த. த்ரிவிதானி கர்மாணி சந்தி. த்ரிவிதானி 3 விதமாக கர்மாணி கர்மங்கள் சந்தி இருக்கின்றன. எதன் அடிப்படையிலே? பேதேன, அதனுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலே, அதனுடைய வேற்றுமையினுடைய தன்மையின் அடிப்படையிலே 3 வித வேறுபாட்டுடன் அவைகள் இருக்கின்றது. 3 விதமாக அவைகள் இருக்கின்றன. ஆகாமி, சஞ்சித, பிராரப்த, கர்மாணி த்ரிவிதானி சந்தி. ஆகாமி என்றால் வரப்போகின்ற கர்ம, வரப்போகின்ற கர்ம வினைக்கு பெயர் ஆகாமி. ஆகமனம் என்றால் வருதல், ஆகாமி என்றால் வரப்போகின்ற, இனிமேல் நமக்கு வரப்போகின்ற கர்மத்திற்கு பெயர். பிராரப்தம் என்பது ரொம்ப அழகான வார்த்தை. அதுல அந்த வார்த்தையை பிரித்தோம் என்றால், பிராரப்தம், பிர என்பது தனியா எடுத்துக்கொண்டு ஆரப்தம் அப்போ சேர்ந்தால் பிராரப்தம். பிர பிளஸ் ஆ, பிராரப்தம். ஆரப்தம் என்றால் ஆரம்பமாகி விட்டது. பிர என்றால் விசேஷமாக. விசேஷமாக எது ஒன்று பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டதோ அந்த கர்மத்துக்கு பெயர் பிராரப்தம். எது கர்மத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டதோ அந்த வினைக்கு பெயர் பிராரப்த கர்மம். இனிமேல் பலனை கொடுக்க போகின்றவைக்கு பெயர் ஆகாமி. பலனை கொடுக்க துவங்கி விட்டது என்றால் அது பிராரப்தம். இனிமேல் வரப்போவது பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. இந்த 2க்கும் எது காரணமாயிருக்கிறது என்று பார்த்தால் சஞ்சித கர்மா. அதுதான் மொத்த தொகுப்பாக இருக்கின்றது. பிராரப்த கர்மத்திற்கும் ஆகாமி கர்மத்திற்கும் தொகுப்பாக மூலமாக இருப்பது எது என்றால் சஞ்சித வினை, சஞ்சித கர்மம். சிதம், சிதம் என்றால் சேர்க்கப்பட்டது. சஞ்சிதம் என்றால் நன்றாக சேர்க்கப்பட்டது. சம்யக் சிதம் இஸ் ஈக்வல் டு சஞ்சிதம். இன்னொரு வார்த்தைகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். புத்திரார்ஜித சொத்து அப்படின்னு. ஆர்ஜிதம் என்றால் அடையப்பட்டது. புத்திரார்ஜிதம் என்றால் புத்திரர்களால். ஓ தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுடைய சொத்தானது இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ஜிதம் அடைந்தது. நம்மால் சேர்க்கப்பட்டு கர்ம வினையானது நம்மால் சேர்க்கப்பட்டதுதான் சிதம். சஞ்சிதம் என்றால் நம்மாக நன்றாக
சேர்க்கப்பட்ட வினை, சேர்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வினைக்கு பெயர் சஞ்சிதம் என்று பெயர். அந்த சஞ்சிதத்திலிருந்துதான் ஆகாமும் வருகிறது. அந்த சஞ்சிதத்திலிருந்துதான் பிராரப்தமும். இப்ப ஆகாமி என்பது எங்கிருந்தோ தனியா வருகின்றதா என்றால் இல்லை. பிராரப்தத்திலே இப்ப பிராரப்தம் என்றால் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில உண்டான நாம் செய்யக்கூடிய கர்மங்கள், அதிலிருந்து வரக்கூடிய புண்ணிய பாப வினை இருக்கு அல்லவா, அந்த புண்ணிய பாப வினைதான் பலனை கொடுப்பதற்கு உண்டான இடத்துக்கு போகிறது. அதுதான் ஆகாமா. அந்த ஆகாமி பலன் என்ன ஆகும்? நேர சஞ்சிதத்திலே போய் சேரும், மொத்த தொகுப்புல போய் சேரும். அந்த தொகுப்பானது மீண்டும் என்ன பண்ணுகிறது? பிராரப்தத்தை குறிக்கிறது. அப்போ ஆகாமி என்று தனியாக ஒன்று இல்லை. பிராரப்தத்திலே நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாவ வினையானது ஆகாமியாக உருமாறி அது சஞ்சீதத்திலே போய் சேர்கிறது. இது யாருக்கு உண்டுன்னு கேட்டீங்கன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த லோகத்திலும் இது கிடையாது. அதனால்தான் மனித பிறவியை ஏன் உத்தமமான பிறவி என்று சொல்கிறார்கள் என்றால், இந்த பிறவியில நாம் இந்த 3 வினைகளையும் அழித்துக் கொள்ளலாம், அல்லது இந்த 3 வினைகளையும் அதிகப்படுத்திக் கொள்ளலாம், அல்லது இந்த 3 வினைகள்ல ஏதாவது வினையை உயர்த்திக் கொள்வதோ தாழ்த்திக் கொள்வதோ செய்து கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் காரணமாக இந்த மனித பிறவி இருக்கிறது. புண்ணியம் மட்டுமே இருக்கிறது அப்படின்னா நாம புண்ணியத்துக்கு உண்டான லோகத்துல போய் புண்ணியத்தை மட்டுமே அனுபவிக்கும். புண்ணிய பலன் இருக்கிற வரைக்கும் அந்த புண்ணிய பலனை முழுமையாக அங்கே நாம் அனுபவிக்கும். இந்த புண்ணிய பலன் தீர்ந்து விட்டது என்றால் நாம் மீண்டும் கீழே வந்தாகும். புண்ணிய பலனை அனுபவிக்கும் போது நாம் என்ன செய்வோம் தெரிந்தோ தெரியாமலோ என்றால், அங்கே நாம் எந்த புண்ணிய காரியத்தையும் பண்ண மாட்டோம். புண்ணிய பலன் இருக்கும்போது காரணம் என்ன? மோகத்திலே இருக்கின்ற புண்ணியத்தில சுகம்தான் இருக்கும். சுகத்தை அனுபவிக்கக்கூடிய மோகத்துல இருக்கும் போது நமக்கு புதிதாக எந்த பலனையும் அனுபவிக்க வேண்டும் என்று தோணாது, எந்த நல்ல விஷயத்தையும் நாட வேண்டும் என்று தோணாது, உயர்வான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தோணாது. புண்ணியத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர புதிதாக இதையும் நாட வேண்டும் என்று மாறாக நிறைய பாவத்தை அங்கே செய்வோம், தெரிஞ்சோ தெரியாது. என்ன காரணம் என்றால், ஒருவன் சாதாரணமான பாருங்கள், ஒருவன் ஒரு விஷயத்தை சுகிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பேருடைய உதவியை அவன் நாட வேண்டியிருக்கிறது, எத்தனை பேர் அவன் தொந்தரவு பண்ணி கஷ்டப்படுத்தி ஒரு சுகத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அதை நாம் தர்மம் அப்படின்னு எடுத்துக்கலாம், வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிந்தனைக்காக நாம் வாதத்துக்காக எடுத்துக்கொண்டால் அது தர்மம். விவசாயி விவசாயம் பண்ணினா அது அவனுடைய தர்மம். அந்த விவசாயம் அவன் செய்யவில்லை என்று சொன்னால் நம்முடைய வீட்டிலே நாம் சாப்பிடக்கூடிய தட்டிலே சாதம் விழாது, உணவுகள் விழாது. அப்ப அவன் அங்கே கடினமாக உழைத்தால் அந்த உழைப்பினுடைய பலனை நான் பெறுகிறேன், உணவாக எனக்கு கிடைக்கிறது. அது தர்மம்னு சொல்லிக்கலாம். அவன் தர்மத்தை பண்றான், அதன் மூலமாக எனக்கு உணவு கிடைக்கிறது. இப்போ என்னுடைய சுயநலத்திற்காக நான் ஒரு விஷயத்தை சுகிக்கின்ற நேரத்திலே அதற்காக எத்தனை பேரை நான் கஷ்டப்படுத்துகிறேன், துன்பப்படுத்துகின்றேன். அப்ப அதெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் தானே. அப்போ புண்ணியமான பலன் இருக்கக்கூடிய காலத்திலே, அதனால்தான் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சௌக்கியம் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய எண்ணம் வருகிறது. அதனால் அவர்கள் தெரிந்தோ தெரியாமல் நிறைய பாவம் பண்ணிவிட்டு மீண்டும் அதமமான லோகத்துக்கு வருகிறார். புண்ணியங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே இறைவனை நினைப்பதற்கு அவர்களால் முடியவில்லை, இறைவனை நாட வேண்டும் என்றும் தோணும். நம்முடைய வாழ்க்கையே பாருங்க, நமக்கு நிறைய புண்ணிய பலன் சேர்ந்து நிறைய சுகத்தை அனுபவிக்க
சுகங்கள் கூட கூட, உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் கூட 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 எவ்வளவு உயர்வான விஷயங்களை நாம் செய்து கொண்டிருந்த விஷயங்களை மெதுவாக மெதுவாக இழக்கின்றோம். நம்மை விட்டு எவ்வளவு வேகமாக அவைகள் நகர்ந்து போகிறது. சின்ன உதாரணம், உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். இந்த சுகங்கள் கூட 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 உடல் என்பது சோர்வுத்தன்மை அடைகிறது, சோம்பேறித்தனம் வந்து விடுகிறது. காலையில் எழுந்து கொண்டு நான் நடைப்பயிற்சி பண்ண வேண்டும், யோகாசனம் பண்ண வேண்டும், பிராணாயாமம் பண்ண வேண்டும், உடலுக்கு நிறைய வேலைகளை கொடுக்க வேண்டும், அதெல்லாம் போய்விட்டது என்று. காரணம் என்னடா? சுகம், நமக்கு கிடைக்கக்கூடிய போகம். காலையில் எழுந்து கொண்டு குளிக்க வேண்டும், சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், பூஜைகள் செய்ய வேண்டும். யார் அபகரித்துக் கொண்டு போனாரா? அந்த புண்ணிய பலன் அபகரித்துக் கொண்டு சுக ரூபத்திலே வந்து புண்ணிய பலன் அனுபவித்து விட்டு போகிறது, எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. இது சுகத்துல. நரகத்துக்கு போனோம் என்றால் பாவம் மட்டுமே செய்தோம் என்று சொன்னால் அங்கே நாம் புதிதாக எந்த கர்ம வினையும் சேர்ப்பது இல்லை. ஆகாமி கர்மம் அங்கே வராது. மிருகமாக இருக்கக்கூடிய அல்லது மரம் மட்டையாக இருக்கக்கூடிய எந்த ஜீவராசியும், அது ஒரு ஜீவன் தானே, எந்த புதிதாக கர்ம வினையும் சேர்த்துக் கொள்ளவில்லை. அது தன்னுடைய பிராரப்தத்தின் பிரகாரம் வாழ்ந்து விட்டு போகும். பசுமாடை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம அதுக்கு எவ்வளவுதான் நாம உபயோகப்படுத்தாத பொருள்களை அனைத்தையும் போட்டாலும், நமக்கு வேண்டாம் என்று தூக்கி எறியக்கூடிய கெட்டுப்போன பொருள்களை எடுத்து அதுக்கு போட்டாலும் அது அதனுடைய பிராரப்தத்துக்கு ஏற்ப நமக்கு கெட்டு போன பாலை கொடுக்கறது இல்லை, கரைஞ்சு போன பாலை கொடுக்கறது இல்லை, தண்ணீரோட சேர்ந்த பாலை கொடுப்பதில்லை. விலை மதிப்பிட முடியாத ஆரோக்கியமான தூய்மையான பாலை அது கொடுக்கிறது. காரணம் அதனுடைய பிராரப்த கர்மா. ஒருவேளை அதற்கு மலின புத்தி இருக்குன்னு வச்சுப்போம், சிந்திக்கக்கூடிய புத்தி இருந்ததுன்னா, இவன் எனக்கு மலினமான பொருள்களை கொடுத்துத்தான் என்னை வளர்க்கிறான், ஆயனாலே எனக்கு நான் மலினமான பாலை கொடுக்கிறேன், அது கொடுக்கும். அது அதனுடைய பிரார்த்தத்திற்கு ஏற்ப அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலையை மட்டும் செய்துவிட்டு அந்த பிறவியை முடித்து விட்டு போய்விடுகிறது. புதிதாக எந்த வினையும் சேர்த்துக் கொள்ள. ஆனால் ஏற்கனவே செய்த பாவவினை இருக்கும் அல்லவா, சஞ்சிதம், அது மீண்டும் ஒரு பிறவியை. ஆனால் இந்த ரெண்டும் இவ்வாறு இருக்க மனிதனுக்கு மட்டும்தான், மனுஷ பிறவில மட்டும்தான் புண்ணியமும் பாவமும் இரண்டும் கலந்திருக்கிறதுனால இவன் இங்கே புண்ணிய பலன் அதிகமாக வரும்போது பாவம் பண்ணுகிறான், பாவ பலன் அதிகமாக வரும்போது பாவத்தை போக்கிக் கொள்ள முயற்சி எடுக்கின்றான். ஆக மாறாக திரும்ப 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 பார்த்தோம் என்றால் அந்த புண்ணிய பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒன்று, புண்ணியத்தை அதிகப்படுத்துவது, குறைவாக இருந்தால், இல்லாமலே இருந்தால் புண்ணியத்தை அதிகப்படுத்தினான். பாவங்கள் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் நிறைய மீண்டும் அதிக பாவத்தை பண்ணுகிறான், அல்லது பாவத்தினுடைய பலனை போக்கிக் கொள்ள பிராயச்சித்தங்கள் செய்கிறான். புதிதாக கர்ம வினையை, ஆகாமி என்று சொல்லக்கூடிய கர்ம வினையை சேர்த்துக் கொள்கின்றான். இது எல்லாம் இந்த மனித பிறவியிலே கிடைக்கிறது. ஒருவேளை இந்த பிறவியே வேண்டாம், இந்த கர்ம வினையினாலே உண்டான பிறவிகளே வேண்டாம் என்றால் அதற்கு உண்டான உபாயம் என்ன? அதுதான் நான் அந்த பிரம்ம தத்துவமாக இருக்கிறேன் என்கின்ற அந்த ஞானம் வந்துவிட்டார். அடுத்த நிமிடம் இந்த 3 விதமான கர்ம வினைகளும் பஸ்மமாகி. இப்போ இந்த கர்மம் என்று சொன்னீர்கள் சுவாமிஜி. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, 3 விதமான கர்மம் இருக்கு என்று சொல்கிறீர்கள். இந்த 3 விதமான கர்மம் யாருக்கு? ஆத்மாவுக்கா?
ஆத்மாவுக்கு இந்த 3 விதமான கர்மம் இருக்கிறதா என்றால் ஆத்மாவுக்கு இந்த 3 விதமான கர்மங்கள் கிடையாது. ஏன்னா பார்த்துட்டோம், பிரம்மனுக்கு இந்த 3 விதமான கர்ம வினைகள் இல்லை. அனாத்மாவாக இருக்கக்கூடிய சரீரத்திற்கும் இது கிடையாது. அனாத்மாவுடைய சரீரத்திற்கும், அதனால்தான் செயல்களிலே சரீரத்தை கொண்டோ வாக்கை கொண்டோ மனதை கொண்டோ செய்யக்கூடிய செயல்களிலே பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. செயலில் புண்ணிய பாபம் என்பது கிடையாது. செயலை செய்யக்கூடிய சாதனங்களிடத்திலும் கருவிகளிடத்திலும் புண்ணிய பாபம் இல்லை. உடலிலோ இந்திரியங்களிடத்திலோ மனதிடத்திலோ புண்ணிய பாபங்கள் இல்லை. பின்ன எங்கே இந்த புண்ணியம் பாவம் என்று சொல்லக்கூடிய வினைகளானது எங்கிருந்து வருகிறது? இந்த புண்ணிய பாவம் வினைக்கு யார் சொந்தக்காரன் என்றால், நாம ஜீவனை பற்றி பார்க்கும்போது என்ன விளக்கம் பார்த்தோம்? அறியாமையோட கூடிய ஜீவன் காரண சரீரத்தோடும் சூக்ஷ்ம சரீரத்தோடும் தன்னை தொடர்புபடுத்திக் கொள்கின்றான் என்று காரண சரீரம் என்று பார்க்கும்போது முழு வாசனை ரூபமாக மறைந்திருக்கின்ற ஒரு பொருள், ஒரு இடம். அதுல இந்த சித்தானது ஒளிர்ந்தால் அதனுடைய தன்மை தெரியவில்லைன்னு பார்ப்போம். எங்கே இந்த சித்தனுடைய வெளிப்பாடு வருகிறது என்றால், மனம் விழித்துக் கொள்ளும் நேரத்தில் சூக்ஷ்ம சரீரத்திலே இந்த சித்தானது விழுந்தது என்றால், அப்போ அந்த சித்து என்ன பண்ணுகிறது? மனதோட சேர்ந்து சிதாபாசம் என்றே ஒன்று உற்பத்தி பண்ணுகிறதுன்னு பார்ப்போம். அந்த சிதாபாசம் தான் இங்கே ஜீவன் என்று நம்மால் பார்க்கிறோம். அந்த ஜீவன் என்ன பண்ணுகிறான்? சித்தை மறந்துவிட்டு, தன்னுடைய உண்மையான சொரூபத்தை மறந்துவிட்டு என்ன பண்ணுகிறான்? உண்மையான சொரூபத்தை மறந்துவிட்டு தன்னை இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடும் ஸ்தூல சரீரத்தோடும் இணைத்துக் கொண்டு, அதான் இணைத்து பார்த்தோம். ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானி ஜீவநாமகம் பிரம்மா பிரதிபிம்பம் பவதின்னு பார்த்தோம். அந்த சிதாபாசம் இந்த 2 சரீரத்தோட அபிமானம் கொண்டு நான் என்கின்ற எண்ணம் அந்த சிதாபாசத்துக்கு வந்து விடுகிறது. நான் இந்த நான்கிற எண்ணமானது சரீரம் வரைக்கும் வந்து, நான் சரீரம் வரைக்கும் இந்த 4 உணர்வு வந்து, நான் எனது மனைவி, எனது குழந்தை, எனது நாடு, எனது மொழி, எனது இனம், எனது நண்பர்கள், இந்த நான் எனது என்கின்ற எண்ணமானது இந்த ஜீவனுக்கு ஏற்பட்டு, இந்த நான் என்கின்ற கர்த்தா என்ன ஆகின்றான்? நான் செய்கிறேன், நான் படிக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன். உண்மையிலேயே இந்த நானுக்கு என்ன கிடையாதுன்னு பார்த்தோம்? சித்து இல்லாமல் இந்த நானுக்கு இருப்புத்தன்மை கிடையாது. ஆனா இந்த சிதாபாசமா இருக்கக்கூடிய இந்த நான் என்ன பண்ணுகிறது? சித்தை மறந்துவிட்டு தன்னையே ஆத்மாவாக நினைத்துக் கொள்கிறது. அந்த அகங்காரம் இருக்கக்கூடிய நிலையில அந்த அகங்காரத்தை தான் நாம என்ன சொல்றோம்? கர்த்தா, போக்தா, நான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் பேசுகிறேன், நான் நடக்கிறேன், நான் வேலை செய்யாமல் இருக்கிறேன் என்று அந்த சிதாபாசம் கர்த்தாவாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு விருப்போட சேர்ந்து என்ன செய்கிறது? விதவிதமான கர்மங்களை, புண்ணிய பாப கர்மங்களை செய்கிறார். அந்த புண்ணிய பாப வினை எதன் மூலமா செய்கிறது? ஸ்தூல சரீரத்தின் மூலமாகவும் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய துணை கொண்டும் 10 இந்திரியங்களுடைய துணை கொண்டும் விதவிதமான கர்மங்களை செய்கின்றோம்.
அவ்வாறு கர்மங்கள் செய்வதன் மூலமாக அவனுக்கு என்ன வருகிறது? புண்ணியம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆகாமி வினையானது வருகிறது. அந்த ஆகாமி வினை எங்கே போய் சொல்கிறது? சஞ்சீதத்திலே போய் சேர்கிறது. சஞ்சீதத்திலிருந்து அவனுக்கு மீண்டும் வினையை அனுபவிப்பதற்காக அவன் இருக்கக்கூடிய நல்வினை தீவினைக்கு ஏற்ப அவன் எந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறானோ அந்த சரீரமானது அவன் புல்லாய், கூடாய், புழுவாய், பல்மிருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், ஜனங்களாய், வல் அசுரராகி முனிவராய், தேவராய், செல்லா நின்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து கிடைத்தேன் என்கிறான். நீயே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. அப்போ இவன் இந்த கர்மவினை யாருக்கு சொந்தம், யாருக்கு போய் சேர்கிறது? அந்த சிதாபாசனத்துக்கு போய் சேர்கிறது. எதனால் அவனுக்கு வந்தது? அறியாமையினாலே வந்தது. யாரை பற்றின அறியாமை? தன்னுடைய சொரூபம் எங்கிருந்து வந்தது, தான் உண்மையான தன்னுடைய சொரூபத்தினுடைய ஆதாரத்துடைய என்ன என்று தெரியாததுனால தன்னுடைய உண்மையான சொரூபத்தை மறந்து தன்னிடத்துல என்ன பண்ணிவிட்டான்? தன்னிடம் இல்லாத விபரீதமான எண்ணத்தை கொண்டு வந்து நான் ஷரீரி, நான் பிராமணன், நான் க்ஷத்ரியன், நான் வைஷ்யன், நான் சூத்ரன், நான் பெண், நான் அலி, நான் நல்லவன், நான் கெட்டவன்கிற அந்த விபரீதமான எண்ணத்தை கொண்டு வந்து அதுல இவனுக்கு விருப்பு வெறுப்பு ஏற்பட்டு நான் புண்ணியமான கர்மத்தை செய்கின்றேன், நான் இந்த தானத்தை கொடுத்தேன், நான் அந்த காரியத்தை செய்தேன், என்னால் தான் அந்த காரியம் செய்யப்பட்டது, என்னால் இந்த காரியம் செய்ய முடியாது என்று இந்த சிதாபாசன் ஜீவன் தன்னை திரும்ப 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 ஒரு விருப்பு வெறுப்பு விடக்கூடிய கர்மத்தை கொண்டு போய் தன்னை தள்ளிக்கொண்டு அதுல இருந்து இவன் என்ன பண்ணுகின்றான்? திரும்ப 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 பிறவி எடுக்கின்றான். அதனால்தான் இந்த கர்ம வினை இவனை என்ன செய்கின்றதா? ஐந்து விதமான பலனை கொடுத்து இவனை திரும்ப திரும்ப இந்த உலகத்திடத்துல, இந்த உலகம் 14 லோகத்துல ஏதாவது லோகத்திலே கொண்டு போய் இவனை ஜென்மத்தை கொடுத்து, ஆயுளை கொடுத்து, இன்ப துன்பத்தை கொடுத்து என்னை திரும்ப திரும்ப இந்த கர்மத்திலேயே வந்தவர். அண்ணா அது அண்ணா 5 கர்மத்துக்கு புண்ணிய பாவ செயல், கர்ம வினை என்ன பண்ணுகிறது? புண்ணிய பாவ செயலிலே கொண்டு போய் என்னை தள்ளி. ஒருவேளை நான் ஞானவானாக ஆகிவிட்டேன் என்றால் எந்த புண்ணிய பாவ கர்மத்துக்கு பின்னாடியும் நான் புண்ணிய பாப செயல் என்ன பண்ணுகிறது? பலனை கொண்டு வருகிறது. புண்ணிய பாப பலனை கொண்டு வருகிறது. பலன் என்ன பண்ணுகிறது? என்னை பந்தப்படுத்துகிறது. எனக்கு இந்த மாதிரி பலன் வேண்டும், இந்த மாதிரியான லோகம் வேண்டும், இந்த மாதிரியான வாழ்க்கை முறை வேண்டும், சுகத்தை இடத்திலே கொண்டு போய் என்னை பந்தப்பட்டிருக்கக்கூடிய நான் அந்த சுகத்தை இழப்பதற்கு தயாராக இல்லை. ஆகையினாலே பயத்திலேயே வாழ்க்கையை நடக்கும். இது என்னை விட்டு போய்விடக்கூடாதே. மனைவி சுகம், குழந்தை சுகம், சுகம், உறவினர் சுகம், அம்மா அப்பா சுகம், இந்த நாட்டினுடைய சுகம், இதெல்லாம் என்னை விட்டு போய்விடக்கூடாதே. இந்த தேகம் எனக்கு கொடுக்கக்கூடிய சுகம் என்னை விட்டு போய்விடக்கூடாதே. இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சுகம் என்னை விட்டு போய்விடக்கூடாதேன்னு பயத்திலேயே என்னுடைய வாழ்க்கையை நகர்கிறது. பயம் எதுவரைக்கும் இருக்கிறதோ அதுவரைக்கும் நம்மால் பக்தியுடன் பகவானை தொழ முடியாது. அப்ப நாம யாரை தொழுது கொண்டிருப்போம்? மனதால் மரணத்தை தொழுது கொண்டிருப்போம். யமதர்மராஜாவை நாம் தொழுது கொண்டிருப்போமே தவிர பக்தியுடன் பகவானை என்னால் தொழ. பக்தி வர வேண்டுமானால் பயம் மனதை விட்டு எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே பக்தி வராது. நாம் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்? தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம்.
துன்பம் வரும்போது இறைவனை தோடு, பயம் வரும்போது இறைவனை தோடு, கஷ்டம் வரும் காலத்திலே இறைவனை கூப்பிடு. நிச்சயமா கூட முடியாது. பயம் வரும் காலத்திலோ, துன்பம் வரும் காலத்திலோ, கஷ்டம் வரும் காலத்திலோ இறைவனை நினைத்தல் முடியாது. பிராக்டிகலா திங்க் பண்ணணும். பசி வரும் காலத்துல எனக்கு நாராயணனை பற்றி சிந்தனையா வருகிறது. அதனால்தான் ஆழ்வார் பாடுறார், இந்த 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 தோஷங்கள் எல்லாம் உடம்புல இருக்கும் போது என்னால் ஸ்மரிக்க முடியாமல் போடுங்கிறார். உடம்புல பசி, பிணி, மூப்பு, துன்பம் பிறவி வேண்டேன் அரங்கன்மா. பசி வரும் காலத்திலே நாராயணனை தொழ முடியும், பிணி வரும் காலத்திலே நாராயணனை தொழ முடியும், மூப்பு வரும் காலத்தில், துன்பம் வரும் காலத்தில். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா என்ன. குலசேகராழ்வார் முகுந்தமானில் ரொம்ப கபவாத பித்தைகி கண்டாவதவு ஸ்மரணம். கபம், வாதம், பித்தம் 3 நாடி இருக்காங்க. வாத நாடி, கபநாடி, பித்த நாடி. இந்த மூன்று ஒன்று சேர்ந்து கண்டாவரோதன விதவு, தொண்டையை அடைத்துக் கொண்டு மூச்சு விட முடியாமல் இரத்த ஓட்டத்தை தடுத்து, பேச்சை தடுத்து எல்லாம் செய்யும் காலத்திலே கபவாத பித்தைகி கண்டாவரோதன விதவு ஸ்மரணம் குதஸ்தை. எங்கிருந்து எனக்கு ஸ்மரணை வரும்? எங்கிருந்து நாராயணனை தொழணுங்கிற எண்ணம் வரும்? யார் காரணம் இருக்கு? நான் செய்த கர்ம வினை, என்னால் செய்யப்பட்ட கர்மம், அதிலே நான் பந்தப்பட்டு கிடைக்கிறேன். ஒருவேளை எனக்கு அந்த கர்ம வினையிலே எனக்கு பந்தம் இல்லை என்றால், என்னுடைய கர்ம வினையிலே நான் செய்த புண்ணிய பலன் மட்டுமே இருப்பது என்றால், நாராயணனை மட்டுமே தொழக்கூடியது இருப்பது என்றால், அந்த கர்ம வினை முன்னாடி நிற்கும். நாராயணனையே நினைத்துக் கொண்டு மற்றவர்களையும் நாராயணனையே நினைக்க வைத்துக் கொண்டு நமக்கு நம்மாலும் நினைக்க முடியவில்லை, மற்றவர்கள் நமக்காக நினைத்தாலும் அதை கேட்பதற்கு காது இல்லை, மனது இல்லை, சொல்லுவதற்கு வாக்கு இல்லை, பார்ப்பதற்கு கண் இல்லை, நினைப்பதற்கு மனம் இல்லை. காரணம் நாம் செய்த கர்மம். இப்போ இந்த ஜீவன், இந்த சிதாபாசன் தன்னுடைய அகங்காரத்தை கொண்டு போய் என்ன செய்யணும்? எங்கும் வியாபித்திருக்கின்ற அந்த சித் சொரூபம்தான் என்னுடைய சொரூபமும் என்று ஞானத்தினாலே தன்னுடைய தனிப்பட்டிருக்கக்கூடிய சிதாபாசத்தன்மை கொண்டு போய் என்ன பண்ணணும்? எங்கும் வியாபித்திருக்கின்ற எல்லா உயரத்துக்குள்ளும் வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தான் இந்த சிதாபாசத்துக்கும் காரணமாக இருக்கிறது என்று சொல்லி, இந்த சிதாபாசத்தினுடைய காரியத்தை கொண்டு போய் சித்தத்தை கொண்டு போய் சதா வைத்தல்தான் பக்தி. வியஷ்டி சமஷ்டி ஐக்கியம். என்னுடைய அறிவை கொண்டு போய் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அறிவோட ஒன்றுபடுத்தி தொடர்ந்து அதையே நினைத்துக் கொண்டிருத்தல் தான் பக்தி. அந்த பக்தி என்ன ஆகும்? அவனையே நினைத்து 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 என்னை நான் இழந்து விடுகின்ற காரணத்தினாலே சிதாபாசன் இல்லாமல் போய்விடுகின்றான். காரணம், சித்தையே சதா நினைத்து 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 அந்த சித்தாகவே மாறி போய்விடுகின்றான். சித்தாகவே மாறி போன காரணத்தினால சிதாபாசம் இல்லாமல் போய்விடுகிறது. சிதாபாசம் இல்லாமல் போன காரணத்தினாலே அகங்காரம் இல்லாமல் போய்விடுகிறது. அகங்காரம் இல்லாத போன காரணத்தினாலே விருப்பு வெறுப்பு இல்லாமல் போகிறது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் போன காரணத்தினாலே கர்மங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. கர்மங்கள் இல்லாமல் போன காரணத்தினாலே கர்ம வினைகள் இல்லாமல் போகிறது. கர்ம வினை இல்லாத காரணத்தினாலே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயன்.
இக சம்சாரே பகுஸ்தாரே கிருபயா பாரே பாரே. மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு, மீண்டும் ஒரு கர்ப்பத்துக்குள்ளே வாசம், இது எனக்கு இல்லாமல் போய்விடுகிறது. எதனால? இந்த சிதாபாசனை கர்த்தாவை உண்மையான கர்த்தாவாக இருக்கின்ற பரமாத்மாவோட சேர்த்து இந்த போலியான கர்த்தாவை நான் அழித்து விட்டால், இல்லாமல் செய்து விட்டால், இந்த 3 வினைகளும் இல்லாமல், அவ்வாறு 3 வினைகளும் இல்லாமல் போய்விட்டால் சஞ்சிதமும் இல்லாமல் போய்விடும், ஆகாரமும் இல்லாமல் போய்விடும். பிராரப்த கர்மாவானது இருக்கும் தானே. ஒருவனுக்கு ஞானம் ஏற்பட்டால் உடனே அவன் மரித்து விடுவானா? அவன் உயிர் இல்லாமல் அவன் இறந்து விடுவானா என்றால் உயிரோடத்தான் வாழ்வான். அவன் அந்த தேகத்தோடத்தான் வாழ்ந்தாக வேண்டும். அப்ப அவனுக்கு அந்த பிராரப்த கர்மாவானது இதனால் வரைக்கும், ஏன்னா உடல் எடுத்தாகிவிட்டது, பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டது கர்மவினை. அப்ப அந்த பலன் என்ன ஆகும்? புதிதாக எந்த பலனும் வராது. ஏற்கனவே இருக்கின்றவை அழிந்தாகிவிட்டது. இப்போ என்ன இருக்கிறாங்கன்னா கரண்ட் டெபாசிட் மட்டும் இருக்கு. இந்த கரண்ட் டெபாசிட்ல வந்து கொஞ்சமா இருக்கு, பிராரப்தத்துல கொஞ்சம் தான் இருக்கு. அந்த பிராரப்த வினை, இந்த சரீரம் எத்தனை நாள் இருந்து இந்த போகத்தை, இந்த ஆயுளை வைத்து போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேனோ அத்தனை நாள் இந்த தேகத்திலே இருந்து அதற்குண்டான ஆயுளோட அதற்குண்டான இன்ப துன்பத்தை அனுபவித்து விட்டு இந்த தேகத்தை நான் விட்டு விட்டு போகின்றேன். அவ்வாறு போகின்ற நேரத்திலே இந்த ஜீவன் முக்தன் மீண்டும் ஒரு தேகத்தை எடுப்பதில்லை. அப்போ என்ன ஆகின்றான்? விதேக முக்தனாக மாறிவிட்டான். தேகம் என்றால் உடல், விதேகம் என்றால் தேகத்தை இங்கே விட்டதற்கு பிறகு மீண்டும் ஒரு தேகத்தை அவன் எடுப்பதில்லை. விதேகம், இங்கே ஜீவன் முக்தி, அங்கே விதேக முக்தி. இந்த கர்மவினை எப்படி தொடர்கிறது என்றால், இந்த சிதாபாசன் சித்தை உணராத காரணத்தினாலே சிதாபாசனுக்கு நான் தான் கர்த்தா என்கின்ற அந்த அகங்காரம் ஏற்பட்டு அதனால தேகத்தோட அபிமானம் கொண்டவனாய் விருப்பு வெறுப்போட சேர்ந்து கொண்டு நிறைய கர்மங்களை எல்லாம் செய்கிறார். மறுபடியும் உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், எப்போ இந்த சிதாபாசன் சித்தை மறந்தான்? அதற்கு நாம் ஏற்கனவே விடை பார்த்து விட்டோம். எப்பொழுது தன்னை மறந்தான் என்று தெரியாது. எப்பொழுது தன்னை தன் உண்மையான சொரூபத்தை மறந்தது என்று தெரியவில்லை. எப்பொழுது கர்மங்கள் ஆரம்பித்தது, அகங்காரம் உதயமானது என்று தெரியவில்லை. அதனால அதுக்கு நாம் என்ன சொல்லிட்டோம்? அனாதி, அனிர்வாச்சிய, அனாதி, அவித்யா ரூபம், ஷரீரத்வயஸ்ய காரணமாகும். எப்பொழுது தோன்றியது என்று தெரியவில்லை. எப்பொழுது தன்னை மறந்தான், எப்பொழுது விபரீத எண்ணமானது வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அதற்குண்டான விளைவுகள் எல்லாம் நம்மிடம் இருக்கும் போது நமக்கு தெரிகிறது, இதுதான் காரணம், இதுதான் காரணம் என்று தெரிகிறது. அப்போ விளைவுகள் எல்லாம் போக வேண்டுமானால் காரணத்தை நான் அழித்தாக வேண்டும். அப்ப காரணம் என்ன? சிதாபாசம் தான் காரணம் என்றால் சிதாபாசத்துக்கு யார் காரணம்? சித்துதான் காரணம். அப்ப இந்த சிதாபாசனை கொண்டு போய் சித்து இடத்திலே வைத்து விட்டால் சிதாபாசம் இல்லாமல். அப்ப நாம எப்பொழுது முதல்ல இந்த மறதி ஏற்பட்டது, எப்பொழுது முதல்ல கர்மவினை தோன்றியது என்று ஆராய்ந்து கொண்டு போவதை விட இப்பொழுது இதிலிருந்து எப்படி நான் விடுதலை அடைவது என்பதைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர முதல்ல எப்பொழுது எனக்கு தோன்றியது என்று ஆராய்ந்து கொண்டு போவதில் அர்த்தமே இல்லை. காரணம் அது அனுமதி. உறங்க போவது நமக்கு தெரிகிறது. உறங்க போன நான் நினைவுடன் தான் உறங்க போனேன். நான் உறங்குகின்றேன், நான் இன்னார்,
இந்த இடத்திலே உறங்கி கிடக்கிறேன். எனக்கு இன்னென்ன பணிகள் எல்லாம் நாளைக்கு இருக்கிறது, இந்தந்த பணிகளை எல்லாம் இன்று முடித்து விட்டேன், நான் இந்தந்த உறவுக்கு சொந்தக்காரன், இந்த சுயநினைவோடத்தான் உறங்கும். எங்கே படுத்துக் கொண்டிருக்கிறோம் தெரிகிறது, பத்திரமாக படுத்துக் கொண்டிருக்கிறோமா, நம்மை சுற்றி எல்லாம் நிகழ்வுகள் எல்லாம் ஏற்கும்படியாக இருக்கின்றதா, எல்லாம் தெரிந்துதான் படுத்துக்கிறோம். எப்போது நாம் நம்மை இழந்து விபரீதமான கனவை நாம் தோற்றுவிட்டோம் சொல்ல முடியுமா? அந்த 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 நேரத்தை, என்னை நான் மறந்த நேரத்தையும் சொல்லணும், கனவு தோன்றிய நேரத்தையும் சொல்லணும். இந்த ரெண்டையும் நம்மளால சொல்ல முடியாது. எப்பொழுது நான் என்னை சுயநினைவை இழந்தேன், என் சுய அறிவை இழந்தேன் சொல்ல முடியாது. எப்பொழுது என்னிடத்திலே கனவு விபரீதமான இல்லாத ஒரு காட்சிகளும், இல்லாத ஒரு கதாபாத்திரங்களும், இல்லாத நிகழ்வுகளும், அனுபவங்களும் எப்பொழுது தோன்றியது, ஏன் தோன்றியது என்று எப்படி நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் அதிலிருந்து நான் விடுபட்டதற்கு பிறகு நம்மால் சொல்ல முடிகிறது, நான் கண்டது கனவு. மீண்டும் சுயநினைவு வந்ததற்கு பிறகு நம்மால் சொல்ல முடிகிறது, நான் கண்டது வெறும் கனவே. அவ்வாறு நான் கனவுதான் என்று கண்ட அந்த க்ஷணம் என்னாகிவிட்டது, கனவிலே தோற்றுவிக்கப்பட்ட அத்தனை காட்சிகளும், அது பாவமாக இருக்கலாம், புண்ணியமாக இருக்கலாம், நல்ல கதாபாத்திரமா இருக்கலாம், அல்லது விபரீதமான கதாபாத்திரமா இருக்கலாம், அனைத்தும் எவ்வாறு க்ஷணப்பொழுதிலே நீங்கி விடுகிறது. ஆனால் அதுல ஒண்ணு இருக்கு, அதனுடைய அந்த அதிர்வலைகள் விழித்துக் கொள்ளும் காலத்திலும் இருக்கிறது. விபரீதமான காட்சியை ஒருவேளை நான் கண்டால் அந்த காட்சியினுடைய அதிர்வு அலைகள் மனதிலே இருப்பதை பார்க்கிறோம். அந்த அதிர்வலைகளை நான் விட்டு வெளியில் வருவதற்கு எனக்கு என்ன தேவைப்படுகிறது? சரியான ஞானம். இதெல்லாம் கனவுதான், நான் இந்த கனவை உண்மை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்காக எந்த பரிகாரமும் தேட வேண்டிய அவசியம் இல்லை, அதற்காக நான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம், இது கனவுதான் அந்த சரியான அறிவு வந்துவிட்டால் அப்போ நமக்கு என்ன வருகிறது? அந்த அதிர்வலைகளும். அதே போலதான் நாம் உண்மையை நம்மை எப்பொழுது மறந்தோம் என்று தெரியவில்லை, எப்பொழுது நம்மிடம் விபரீதமான எண்ணங்கள் வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அதனுடைய அதிர்வலைகளை நாம் இந்த உலகத்தை பார்க்கிறோம். அந்த அதிர்வலைகள் எல்லாம் என்னை விட்டு போவதற்கு என்ன வழி? என்னை நான் உணர்ந்து கொண்டு விட்டால், அல்லது இந்த சிதாபாசத்திலிருந்து சித்துக்கு நான் எழுந்து கொண்டு விட்டால், உண்மை சுரூபத்துக்கு எப்பொழுது நான் போய்விடுகின்றேனோ அப்பொழுது இந்த சிதாபாசம் இல்லாது போகிறது. சிதாபாசத்தினாலே உண்டான அதிர்வலைகளும் இல்லாமல் போகின்றது. ஆனால் உலகமானது அங்க இருக்கு. நான் எந்த உலகத்தை விட்டு வெளியேறினேனோ அந்த உலகமானது இங்க இருக்கு. அந்த உலகத்தை நான் எப்படி இருப்பேன்டானா, உண்மையான ஞானத்துடன் வாழ்வேன். அதிர்வலைகள் எல்லாம் இந்த உலகத்திலே இருந்தாலும் கூட என்னை என்ன பண்ணாது, அந்த உண்மையான அறிவு இந்த பிராரப்த கர்மத்திலே கொடுக்கக்கூடிய அதிர்வலைகள் இருக்கல்லவா, அந்த அதிர்வலைகளை என்னிடத்திலே கொண்டு வந்து ஏற்றி வைத்துக் கொண்டு காயப்படாது, சந்தோஷப்படாது, எப்படி இருக்கின்றானா ஸ்திதப்பிரஜனாக அல்லது ஜீவன் முக்தனாக தன்னுடைய ஆனந்தத்திலேயே இருக்கக்கூடியவனாக. இதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். கர்மாணி கதிவிதானி சந்தி தீச்சே ஆகாமி சஞ்சித பிராரப்த பேதேன திரிவிதானி சந்தி. இப்போ ஆகாமி கர்மத்தை எடுத்துக்கிறார். ஞான உற்பத்தி அனந்தரம், ஞான உற்பத்தி அனந்தரம் ஞானி தேக கிருதம், ஞானி தேக கிருதம்
புண்ணிய பாபரூபம் புண்ணிய பாபரூபம் கர்ம யதஸ்தி கர்ம யதஸ்தி தத் ஆகாமி இதி அபிதீயதே தத் ஆகாமி இதி அபிதீயதே. ஆகாமி கர்மம், ஆகாமி என்றால் வரப்போகின்ற கர்மம். ஞான உற்பத்தி அனந்தரம், ஞான உற்பத்தி அனந்தரம். ஞானமானது ஏற்பட்டதற்கு பிறகு, ஞான உற்பத்தி, ஞானமானது ஒருவனுக்கு உற்பத்தியானதற்கு பிறகு ஞானி தேக கிருதம், ஞானியால் செய்யப்பட்ட, ஞானியால் செய்யப்பட்ட புண்ணிய பாப ரூபம், புண்ணியங்களும் பாபங்களும், புண்ணிய கர்மா பாப கர்மா, புண்ணிய பாப ரூபம் கர்ம எந்த கர்மங்கள் புண்ணியம் பாப ரூபமாக இருக்கின்றதோ தத் ஆகாமி இதி அபிதீயதே, அது ஆகாமி கர்மம் என்று சொல்லப்படுகிறது. ஞானி ஞானம் தோன்றுவதற்கு முன்பாக, ஞான உற்பத்தி அனந்தரம், ஞானி தேக கிருத்தம், ஞானியால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய புண்ணிய பாபரூபமாக இருக்கக்கூடிய கர்மங்கள் எது உண்டோ அது ஆகாமி. அப்ப இந்த ஆகாமியானது ஞானிக்கு புண்ணிய பாப ரூபமாக இருக்கின்றது என்றால், இந்த ஆகாமி கர்மமானது எங்கே போகும் அது சொல்ல போகின்றோம். இது ஞானிக்கு மட்டுமல்ல, நமக்கும் அதே போல. நாம் செய்த கர்மத்தினுடைய வினை ஆகாமியாக, புண்ணிய கர்மா பாப கர்ம ரூபமாக இருக்கின்ற எந்த ஒரு கர்ம வினை இருக்கிறதோ அது ஆகாமி கர்மா. ஞானி தேககிருத்தம், ஞானியால் செய்யப்பட்ட கர்மம். இப்ப இதுல ஞானி ஞானம் அடைவதற்கு முன்பாக செய்த கர்மம், ஞானம் வந்ததற்கு பிறகு அவன் என்ன பண்ண போவது கிடையாது, புண்ணிய பாப கர்மா செய்ய போகுது. ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகு கர்த்தா இல்லாமல் போகிறான் அல்லவா, கர்த்தான்னு வரும்போதுதான் புண்ணியம் பாபம்னா வருகிறது. செயல்ல புண்ணிய பாவம் இல்லைன்னு பார்ப்போம். கர்த்தாதான் விருப்பத்தோடு செய்யும் போது புண்ணிய கர்மா பாப கர்மா. கர்த்தாவே இல்லை என்றால் எந்த கர்மமும் புண்ணியமும் இல்லை, எந்த கர்மமும் பாவமும் இல்லை. அவன் செய்யக்கூடிய அனைத்து கர்மங்களுமே புண்ணியமாக போய்விடுகிறது உலகத்தினுடைய பார்வையில். வேதத்திலிருந்து பார்க்கும் போது ஞானம் ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு அவனுக்கு புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை. அதனால்தான் வேதங்கள் அவனுக்கு நீ இந்த கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டளையிடுவதில்லை, இதை நீ செய்யக்கூடாது என்று கட்டளையிடுவதில்லை. காரணம் அவன் கர்த்தாவாக இல்லாத, கர்த்தாவாக இருந்தால்தான் கர்மத்துக்கு அதிகாரி. கர்த்தா இல்லை என்றால் அங்கே கர்மமும் இல்லை, அவன் செய்யக்கூடிய காரியங்கள் புண்ணிய பாவம். அப்போ ஞானத்துக்கு முன்பு இவன் செய்த கர்மங்கள் புண்ணிய பாபமாக கர்மங்கள் ஆகாமி கர்மமாக வருகின்றன. சரி, இப்ப சஞ்சிதம்னா என்ன? சஞ்சிதம் கர்ம கிம், சஞ்சிதம் என்றால் என்ன? அனந்த கோடி ஜன்மனா, அனந்த கோடி ஜன்மனா பீஜபூதம் சதே, பீஜபூதம் சதே யத் கர்ம ஜாதம், யத் கர்ம ஜாதம் பூர்வார்ஜிதம், பூர்வார்ஜிதம் திஷ்டதி தத் சஞ்சிதம் ஞேயம், தத் சஞ்சிதம் ஞேயம் அனந்த கோடி ஜன்மனா. ஒன்று இல்ல, ரெண்டு இல்ல, ஜென்மம்னா பிறவி, கோடி ஜென்மம், எண்ணில் அடங்காத அனந்த கோடி, எண்ணில் அடங்காத ஜென்மங்களில் நான் செய்த அனந்த கோடி ஜென்மனா, முடிவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஜென்மங்களில் நான் செய்த கர்மம் என்ன ஆகிட்டது? அந்த கர்மங்கள் பீஜபூதம், பீஜபூதம்.
விதை ரூபத்திலே அவை இருக்கிறது. விதை ரூபத்திலே அவைகள் இருக்கின்றன. பீஜபூதம். அதனால்தான் அது விளைவாக வரும்போதுதான் நமக்கு தெரிகிறதே தவிர விதையாக இருக்கின்ற வரை நமக்கு அது உள்ளே என்ன இருக்கு என்று தெரியும். அதனால்தான் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளும் என்ன விளைவு இருக்கின்றது என்பது, அந்த விளைவுக்குள்ளே என்ன இருக்கு என்பது விளைவாக வந்ததுதான் தெரியுமே தவிர விளைவுக்கு முன்பு அது காரியத்திற்கு வராமல் இருக்கிற வரைக்கும் காரணத்திலே மறைந்து இருக்கிறது. பீஜபூதம். பீஜமாக விதையாக அவை மறைந்திருக்கின்றன. எது? நான் செய்த கர்ம வினைகள். சத் யத் கர்ம ஜாதம். என்னால் செய்யப்பட்ட புண்ணிய பாப வினைகளால் ஜாதம் தோன்றி இருக்கக்கூடிய கர்ம வினைகளுக்கு பெயர் கொடுக்கிறார் பூர்வ ஆர்ஜிதம். பூர்வ ஆர்ஜிதம் என்றால் முன்பு என்னால் சேர்க்கப்பட்ட சொத்து, என்னால் சேர்க்கப்பட்ட புண்ணிய பாப வினை. யத் திஷ்டதி. எது ஒன்று இருக்கின்றதோ தத் சஞ்சிதம். அதுதான் சஞ்சிதம் என்று அறிந்து கொள்வாயாக. சம்யக் சிதம் இஸ் ஈக்வல் டு சஞ்சிதம். அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற அவ்வியக்த ரூபமாக விளைவுக்கு வராமல் பிராரப்தத்தையும் ஆகாமியும் கொடுப்பதற்கு முன்பாக இருக்கின்ற கர்மவினை. அதிலிருந்து ஒரு சிறு துகள் வெளியே வருவதுதான் பிராரப்தம். அதான் எடுத்து சொல்றாங்க. பிராரப்தம் கர்ம கிமிதி சேத். பிராரப்தம் கர்ம கிமிதி சேத் இதம் ஷரீரம் உத்பாத்ய. இதம் ஷரீரம் உத்பாத்ய இகலோகே ஏவம். இகலோகே ஏவம் சுகதுக்காதி பிரதம். சுகதுக்காதி பிரதம் யத் கர்ம தத் பிராரப்தம். தத் பிராரப்தம் போகேன நஷ்டம் பவதி. போகேன நஷ்டம் பவதி பிராரப்த கர்மணா. பிராரப்த கர்மணா போகாதேவ க்ஷய இதி. போகாதேவ க்ஷய இதி. பிராரப்த கர்மம் என்றால் என்ன என்று கேட்டால், இதம் சரீரம் உத்பாத்ய. இந்த சரீரமானது உற்பத்தியாகி, உத்பாத்ய உற்பத்தியானதற்கு பின்னர், இகலோகே இந்த லோகத்தில், அஸ்மின் லோகே இந்த லோகத்தில், சுக துக்க ஆதி பிரதம். சுகத்தையும் துக்கத்தையும், லாபத்தையும் நஷ்டத்தையும், மானத்தையும் அவமானத்தையும், பிரியத்தையும் அப்பிரியத்தையும், யோகத்தையும் வியோகத்தையும், பிரதம் என்றால் பிரததாதி, எது கொடுத்து ஆரம்பித்து விட்டதோ, சுக துக்க ஆதி பிரதம், எது ஒன்று இருமைகளை எல்லாம் கொடுக்க ஆரம்பித்து விட்டதோ, கர்ம வினைகளை எல்லாம் எது ஒன்று கொடுக்க ஆரம்பித்து விட்டதோ, எத் கர்ம எது ஒன்று அவ்வாறு இருக்கின்றதோ தத் பிராரப்தம். அதுக்கு பெயர் தான் பிராரப்தம் என்று சொல்லப்படுகின்றது. பிரகாஷேன ஆரப்தா இது பிராரப்தம். கர்ம வினையை கொடுக்க ஆரம்பித்து விட்டது என்றால், குறிபார்த்து எய்யப்பட்ட அம்பை போல, வில்லிலிருந்து அம்பானது குறிபார்த்து விடப்படுவதற்கு முன்பு வரைக்கும் என்னுடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கு அம்பு, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு அம்பு. இலக்கை நோக்கி நான் வில்லிலிருந்து அம்பை விட்டுவிட்டால் அதன் பிறகு என் கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது. அது எந்த இலக்கை நான் குறிபார்த்து அடித்தேனோ அந்த இலக்கை அது தாக்காமல் விடாது. அது தன்னுடைய இலக்கை அடைந்துதான் அது கீழே விடும். அதே போலதான் நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய வினை அது முடிகின்ற வரைக்கும் இந்த சரீரத்தை விடாது, அதை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே என்னென்ன வினைகளை அது அனுபவிக்க வேண்டுமோ அவற்றை அனுபவித்துவிட்டுத்தான் அது வெளியேறும்.
அதனால்தான் என்ன சொல்லிட்டார், இந்த பிராரப்த கர்மத்தை நாம பரிகாரத்தினாலேயோ பூஜா முறையினாலேயோ அல்லது நம்மை மாய்த்துக் கொள்வதனாலேயோ அல்லது அந்த இடத்தை விட்டு ஓடுவதனாலேயோ மாற்ற முடியாது. பிராரப்தத்தை ஒரே ஒரு செயலாளத்தான் அதை நாம் போக்க முடியுமா? என்னது? போகேன நஷ்டம் பவதி. அதை அனுபவித்துத்தான் நான் கழிக்க வேண்டுமே தவிர, போகேன அனுபவித்துத்தான், போகம் என்றால் அனுபவித்துத்தான் நஷ்டம் பவதி, அதற்கு நான் நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு நான் எந்த பரிகாரத்தையும் செய்து நான் அதற்கு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. போகேன நஷ்டம் பவதி, அனுபவித்துத்தான் தீர்த்தார்கள். இதனுடைய சிந்தனையை நாம் சாயங்காலம் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.